இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரொம்ப சிதிலமடைஞ்சு போச்சு. இந்த கோவிலை நீங்கள் பின்புறத்தில் பார்த்தாலே தெரியும், ரொம்ப சிதிலமடைந்து இந்த கோவிலுக்கு பின்புறத்தில் கருவறையில் கருவு மரம் முளைச்சிருச்சு. அதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அர்த்த மண்டபம் ரொம்ப சிதிலமடைந்து, அதாவது அந்த அர்த்த மண்டபம் மட்டும்தான் ஒரு பார்க்குறதுக்கு அப்படியே வந்து அமைப்பாக இருக்குது. மற்ற எல்லாமே சிதிலமடைஞ்சிருச்சு. இந்த கோவிலில் முன்பாக எடுத்து கட்டி அந்த பரிவார தெய்வங்கள்லாம் வச்சு எங்குள்ள கிராம மக்கள் வழிபட்டு வராங்க. இந்த கோவிலில் துவாரபாலகர்களாக இருக்கட்டும், பைரவராக இருக்கட்டும், ரொம்ப உக்கிரமான ஒரு தோற்றத்தில் காட்சி கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் உடல் வந்து ரொம்ப தேசசாகவும், அதிகமான ஆபரணங்கள் இல்லாமல் ஞான பலத்துடன் ரொம்ப உக்கிரமான ஒரு தன்மையில் இங்குள்ள பரிவார தெய்வங்கள் இந்த சிவபெருமானை காவாந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்குள்ள அம்பிகை சிவபெருமான், இங்குள்ள சிவபெருமானை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிர்லிங்கத்தை போல் காட்சி கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட அளவில் ரொம்ப சிறிய வட்ட வடிவ ஆவுடையாக நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு. இந்த தன்மை இந்த சுற்று வட்டாரத்தில் ஒரு 100 கிலோமீட்டருக்கு ஆலயங்களில் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு சிவலிங்கத்தை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியல. இந்த பாண்டிய தேசத்தில் எப்போவுமே சதுர ஆவுடையத்தை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஆலயத்தில் வட்ட வடிவத்தில் சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கமாக அந்த ஜோதிர்லிங்கம் எப்படி இருக்குமோ அதே தன்மையில் தான் காட்சி கொடுக்குற ரொம்ப சிறிய அளவிலான சிவலிங்கமாக நம்மளுக்கு பார்ப்பதற்கு அவ்வளோ அற்புதமாக அழகாக காட்சி கொடுக்குறாரு. இந்த கோவிலுக்கு உளவார பணிகள் தேவைப்படுது. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சிவனடியார்கள், சிவபக்தர்கள், கைலாய வாத்தியம் வாசிக்கக்கூடிய சிவனடியார்கள் இந்த கோவிலுக்கு ஒரு தடவை வந்து இங்கு உள்ள சிவபெருமானுக்கு கைலாய வாத்தியம் வாசித்து இங்கு உள்ள சிவபெருமானை மகிழ்விச்சிங்க அப்படின்னா இவரே ஆலயம் எழுப்புவதற்கு உண்டான ஆட்களை கொண்டாந்து சேர்த்துருவார். அப்படிப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த சிவபெருமானாக ஜோதிர்லிங்கத்தை போல இங்கே நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு. இந்த கோவிலுக்கு வர்றவங்க மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் நெடுஞ்சாலையில் பார்த்திபனூர் என்ற இடத்திலிருந்து அருப்புக்கோட்டை போகும் சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் நெல்முடூர் என்ற கிராமத்தில் இந்த சிவாலயம் அமைந்திருக்கு.